கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் களியக்காவிளையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த செய்தி தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. கனிமவள லாரிகள் ஏற்க அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு உரிமையாளர்களும் அதேபோன்று ஓட்டுநர்களும் இணைந்து தமிழக கேரள எல்கையான களியக்காவிளை பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்கள் நம்மோடு இணைகிறாங்க. வணக்கம். இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம், அதுவும் இந்த களியக்காவிளை தமிழக கேரள எல்கையில் போராட்டத்தில் கடந்த 3 மாதமாக எங்கள் வாகனங்களை ஓட்டாடாமல் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முன்னாடி எங்களோட வாகனங்களை எதுவுமே இயக்க அனுமதிக்கல. அப்போ நாங்கள் எல்லாருமே என்னென்னா கேரளாலேருந்து தென்காசி போகும்போது கேரளா வழியாக போயிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே TN75 வாகனம் வச்சு இயக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப்பு எல்லாமே எங்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரதுக்கு அலோவ் பண்ணலை. அதுக்கப்புறம் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப ஒரு 3 மாதமாக EMI, இன்சூரன்ஸு, டேக்ஸு எதுவுமே கட்ட முடியாமல் எல்லா ஓனரும் டிரைவர்ஸோட குடும்பத்திலையும் செலவுக்கு வழி இல்லாத நிலைமையில ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால இன்னைக்கு என்னன்னா, ஏற்கனவே நாங்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் காவல் கண்காணிப்பாளர் 2 பேரையும் நேரில் போய் பார்த்து பலமுறை மனு கொடுத்தோம். இது சம்பந்தமாக அவங்க இதுக்கு எந்த ஒரு தீர்வும் இதுவரைக்கும் எதுவுமே சொல்லலை. நாளைக்குன்னு சொல்லி 3 மாதம் தாண்டி போயிட்டு அப்போ இன்னைக்கு ஒரு சிறிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். அப்போ கேரளா எல்லையில் வந்து அதனால் ஏன்னா இங்கே தான் வண்டி அலோவ் பண்ணல. இதில் இந்த விபத்துக்கள் வருவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, லாரிகள் முன்னாடி வந்து எல்லா நேரமும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸ்கூல் டைமுங்கிற பேரில் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வண்டியை ஓட்ட விடலை. அதுக்கப்புறம் ஈவினிங் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்ட விடலை. அப்படி இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில் திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, காலி வண்டியை பகலில் ஓடக்கூடாது அப்படின்னு சொன்னனால எல்லா வண்டியும் என்ன பண்ணுதுன்னா, நைட்டு களியக்காவிளையிலேருந்து 10 மணிக்கு இந்த வண்டி எடுக்கிறனால ஒரே நேரத்தில் எல்லா வண்டியும் அலோவ் பண்ணுற காரணத்தினால தான் இந்த ஆக்சிடென்ட்டு, பெரும்பாலான ஆக்சிடென்ட் வந்துட்டு இருக்கு. இந்த வண்டியை வந்து இந்த நேர கட்டுப்பாடு நேரத்தை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, ஸ்கூல் டைம் போக பாக்கி உள்ள நேரத்தில் அலோவ் பண்ணால் இந்த வாகன விபத்து கண்டிப்பாக மறுக்கப்படும். அதுபோக என்னன்னா, ஏற்கனவே ஒரு சில ஆக்சிடென்ட் வந்து கண்டிப்பாக லாரி டிரைவர்ஸ்னால நடந்த சம்பவங்கள் கிடையாது. அது ட்ரங்க் அண்ட் டிரைவில் வந்தாலுமே இந்த கனிமவள லாரின்னா, கடத்தல் லாரின்னு நிறைய பேர் தேவையில்லாததுனால இன்ஸ்டாகிராமில் இது பண்ணனால மக்கள் மத்தியில் அது மனதில் ஒரு இதாக இருக்குது. அதனால தான் இந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இந்த ரீல்ஸ் பிரியர்கள்னால வந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. நாங்கள் இந்த வண்டி எடுக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள TN75 வாகனங்கள் எடுக்கும்போது நாங்கள் மார்த்தாண்ட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுறோம், நாகர்கோவில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த வண்டியை நீங்கள் ஓட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அன்னைக்கு அவங்க இந்த வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மறுத்திருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 50,000 ரூபா செலவாகும். வண்டி எடுக்கும்போது டேக்ஸ் மட்டும் 12 லட்ச ரூபா அரசுக்கு பே பண்ணியும். இந்த டேக்ஸ் எல்லாம் வாங்கின அரசு எங்கள் வாகனத்தை தடுத்து நிறுத்தும் போது எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஃபினான்ஸ் போட்டு தான் வாகனம் அடிக்கும். ஒரு வாகனத்துக்கான ஃபினான்ஸ் 1,80,000 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது. மாதம் ஒரு வண்டிக்கு ஃபினான்ஸ் அடைக்கிறதுக்கு வண்டி ஓடாமல் எப்படி ஃபினான்ஸ் அடைப்போம்? கடந்த 3 மாதங்களாக இப்படி எல்லாருமே வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அதனால தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துருக்கு. நியூஸ்7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.